அன்பின் காலம் தவ காலம், அருளின் காலம் தவ காலம். அன்பின் காலம் தவ காலம், அருளின் காலம் தவ காலம். நம்மை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து நமக்குள் இருக்கும் நன்மையை தேர்ந்து அன்பில் அருளில் வாழ்ந்திடும் காலம். அன்பின் காலம் தவ காலம், அருளின் காலம் தவ காலம். மார்ச் 29 குருத்து ஞாயிறு. குருத்தோலை பவனிக்கான நற்செய்தி வாசகம். மத்தேயு 21 அதிகாரம் 1 முதல் 11 முடிய இறை வார்த்தைகள். இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கிச் சென்று ஒலிவமலை அருகிலிருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்தபோது 2 சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால், இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதைக்குட்டியாகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக்கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேல் உடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகர் முழுவதும் பரபரப்படைய, இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தைச் சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். கைகளில் குருத்தோலை ஏந்தி கொண்டு பவனியாக தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடிக்கொண்டு புனித வாரத்தை தொடங்குகிறோம். இந்த ஆண்டு குருத்தோலை ஞாயிறின் நற்செய்தி வாசகம் மிக நீளமான வாசகம். மத்தேயு நற்செய்தியிலிருந்து படிக்க கேட்கிறோம். ஆண்டவரின் தன் சீடர்களுடன் இறுதி ராவுணவு பாஸ்கா உணவை உண்பதில் தொடங்கி அவர் காட்டி கொடுக்கப்பட்டது, சிலுவை சுமந்தது, சிலுவை சாவு, பின்னர் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவது வரை அவரது பாடுகள் அனைத்தையும் படிப்போம். இன்றைய சிந்தனைக்கு குருத்தோலை பவனி தொடங்கும் முன் படித்த குறுகிய நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நற்செய்தியின் மொழியில் புனித வாரத்தில் நடக்க இருக்கின்ற இயேசுவின் சிலுவை பாடுகள், சாவு நிகழ்வுகளை சிந்தித்து மன்றாடுவோம். தன் வாழ்வில் கடைசி முறையாக ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு வருகிறார். இம்முறை எருசலேமில் இறந்து உயிர் தழவே வருகிறார். எருசலேமின் திருக்கோவிலுக்கு கிழக்கே அமைந்துள்ள ஒலிவ மலையின் மேலிருந்து அதன் சரிவில் கழுதையின் மேல், கழுதைக்குட்டி ஆகிய மரியின் மேல் அமர்ந்து எருசலேமை நோக்கி வருகிறார். அவர் இவ்வாறு வருகின்ற காட்சியை பார்க்கின்ற மக்களுக்கு மெசியா எப்படி எருசலேமுக்கு வருவார் என்று இறைவாக்கினர் செக்கரியா சித்தரித்த காட்சியை தத்துரூபமாக அப்படியே ஏதும் பிசகாமல் பார்ப்பது போல் இருந்தது. இயேசுவின் ஆத்மார்த்தமான போதனைகள், அற்புத செயல்கள் மூலம் அவர் நாடறிந்த இறைவாக்கினர், இறைமனிதர் என்று மக்கள் அறிந்திருந்தனர். எனவே இறைவாக்கினர்
செக்கரியா முன்னுரைத்த காட்சியோடு இப்போது இயேசுவில் நடப்பதை பார்த்த எருசலேம் மக்கள், இதோ இறைவாக்கினர்கள் முன்னுரைத்த வாக்குறுதிகள் இயேசுவில், இந்த இறை மனிதரில் இப்போது நிறைவேறுகிறது. இவர்தான் மெசியா, தாவீதின் குலவழி வரும் மெசியா, நாம் எதிர்பார்க்கும் இறையாட்சியை அமைக்க வரும் புதிய தாவீது, அந்நியரான ரோமையரின் ஆட்சியிலிருந்து நம்மை விடுவிக்க வரும் தாவீதின் மகன், புதிய தாவீது என்று இயேசுவை கண்டுகொள்ளுகின்றனர். எனவே தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் ஆடைகளை விரித்து மரங்களின் கிளைகளை பரப்பி ஆண்டவரின் பெயரால் வரும் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று கூக்குரலிட்டு ஆர்ப்பரிக்கின்றனர். ஓசானா என்ற ஆர்ப்பரிப்பின் பொருள் என்ன? ஓசானா என்றால் கருணை கூர்ந்து விடுவியும், தயவு கூர்ந்து எங்களை விடுவியும் என்ற பொருள். குருத்தோலை ஞாயிறு பவனியில் இயேசு யார் என்று நம்பி அவரை வரவேற்றார்கள் என்பதை நற்செய்தி இவ்வாறு விவரிக்கிறது. இயேசு தாவீதின் குலவழி வருகின்ற மெசியா. இயேசு தங்களிடையே இறையரசை நிறுவி ரோமையரின் ஆதிக்கத்திலிருந்து தங்களை விடுவிக்க வருகின்ற இறைமகன், தாவீதின் மகன், புதிய தாவீது. வருக வருக, எங்களை விடுவிக்க வருக என்று இயேசுவை வரவேற்றார்கள். பாஸ்கா திருவிழா நாட்களில் மெசியா திடீரென வந்து இறையாட்சியை நிறுவுவார் என்ற நம்பிக்கை பொதுமக்களிடம் இருந்தது. எனவே பொதுமக்கள் பாஸ்கா திருவிழாவின் போது திடீரென்று உணர்ச்சி பொங்க இயேசுவை மெசியா என ஏற்றுக்கொண்டு ஆர்ப்பரித்து வரவேற்பது இயேசுவில் மட்டும் நடந்தது அல்ல. கடந்த நாட்களில் இதை போலவே பல பேர் தங்களை மெசியா என்று கூறிக்கொண்டு பாஸ்கா விழா நாட்களில் பெரும் பரபரப்பையும் கலவரங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றனர். திருத்தூதர் பணி 5ஆம் அதிகாரம் 35 முதல் 38 வசனங்களிலும் வரலாற்று குறிப்புகளிலிருந்து இப்படி நடப்பதை நாம் அறியலாம். எனவேதான் ரோமை ஆளுநர் பிலாத்து, ஏரோது அரசர் ஆகியோர் பாஸ்கா விழா முடியும் வரை எருசலேமிலே தங்கியிருந்து கலவரத்தை தடுப்பதற்கும் பரபரப்பை அடக்குவதற்கும் தயாராயிருப்பது வழக்கம். இந்த பின்னணியில் இறைவாக்கினர் செக்கரியா முன்னறிவித்த சித்தரிப்பில் இயேசு ஒலிவ மலையிலிருந்து இறங்கி எருசலேம் நோக்கி கழுதையின் மேல் அமர்ந்து வந்தது மக்கள் நம்பிக்கையில் அவரை மெசியாவாக பார்த்து ஆர்ப்பரிக்க வைத்த சூழ்நிலையாக மாறியது. ஆனால் இயேசு மெசியா கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார். குதிரையின் மேல் அமர்ந்து வரவில்லை, கழுதையின் மேல் வருகிறார். திருவிவிலியத்தில் குதிரை அரசரும் படை வீரரும் பயன்படுத்தும் விலங்கு. போரில் வலிமையை காட்டுவதற்காகவும் வன்முறையோடு சண்டையிடுவதற்காகவும் குதிரையை ஆயுதம் போல் பயன்படுத்தினர். ஓசையா இறைவாக்கினர் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிப்பது போல, கடவுளாகிய ஆண்டவர் கருணை காட்டி அவர்களுக்கு விடுதலை அளிப்பார். வில், வாள், போர்க்குதிரைகள், குதிரை வீரர்கள் ஆகியவற்றை கொண்டு விடுதலை அளிக்கப் போவதில்லை என்று கூறுவதை படிப்பதிலிருந்து குதிரை எப்பேற்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மேலும் திருப்பாடல்கள் 20:7ஆம் வசனம், சிலர் தேர்ப்படையிலும் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர், நாமோ கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கிறோம். அதை போலவே திருப்பாடல்கள் 147 10ஆம் வசனத்தில், குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை, வீரரின் கால் வலிமையையும் அவர் விரும்புவதில்லை, தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்பவரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்ளுகின்றார். இந்த விவிலிய குறிப்புகள் இயேசு ஏன் கழுதை மேல் அமர்ந்து வருகிறார் என்பதை விளக்குகிறது. இயேசுவின் நாட்களில் கழுதை என்ற விலங்கு அமைதி, பொறுமை, தாங்கிக் கொள்ளும் சகிப்புத்தன்மை போன்ற குணங்களின் உருவகமாய் இருந்த விலங்கு. அன்றாட வாழ்வில் எளியவர்கள் பயணிக்கும் வாகனம், வயல்வெளியில் மாவு அரைக்கும் பட்டறைகளில் சுமை சுமைப்பதற்கு பயன்பாட்டில் இருந்த எளியோரின் விலங்கு. ஆக கழுதை மேல் அமர்ந்து வரும் இயேசு தன்னை அமைதியின், பொறுமையின், சகிப்புத்தன்மையின் உருவகமாக காட்டுகிறார். தனக்கு விரைவில் நிகழப்போகும் வன்முறைகளின் போது
குதிரை மீது வரும் அரசர், படைவீரர் இவர்களைப் போல வன்முறைக்கு எதிர் வன்முறை ஆற்றுபவர் அல்ல. மாறாக தனது பொறுமையில் மனிதர் அறியாமல் செய்கின்றனர் என்ற சகிப்புத்தன்மையில் அனைத்தையும் தன்மேல் தாங்கிக் கொண்டு அமைதியை விதைப்பவர். குதிரையோ அதன் வலிமையோ அவர் வாழும் முறை அல்ல. மாறாக கழுதை, அதன் பொறுமை, பணி செய்தல், எளியோரின் வாழ்வில் அக்கறை கொள்ளுதல் என்ற பாணியில் அவர் தன் பாடுகளை வாழப்போகிறார். இவ்வாறு மக்கள் தங்களை காப்பாற்ற வந்தவர், புதிய தாவீது, இறையரசை அமைக்க வந்தவர் என்று இயேசுவை மெசியாவாக வரவேற்றனர். ஆனால் இயேசு மெசியா, கழுதை மேல் வருகிறவர், எளிமையிலும் பொறுமையிலும் மன்னிப்பிலும் அன்பிலும் காப்பாற்றப் போகிறார். அவர் குதிரை மேல் வரும் வன்முறைக்காரரோ வலிமையில் மற்றவரை அடித்து வீழ்த்துபவரோ அல்ல. அவர் வல்லமை மிகுந்த மெசியாவாக மற்றவரை தோற்கடித்து தான் வெற்றி பெறுபவரும் அல்ல. மற்றவரின் தோல்வியில் தனது வெற்றியை காணும் அரசியல் மெசியா அல்ல. ஆனால் அவரது வல்லமை ஆன்மீக வல்லமை, அனைவரையும் அரவணைத்து மீட்டு காப்பாற்றும் வல்லமை, எவரையும் தோற்கடிக்கும் வல்லமை அல்ல, எல்லாரையும் வாழ வைக்கும் ஆன்மீக அன்பின் வல்லமை, மன்னித்து மறுபடியும் வாழ வைக்கும் மாட்சிமிகு இறை வல்லமை. இந்த பின்னணியில் இன்றைய திருப்பலியில் இயேசுவின் பாடுகளை முழுமையாக பறைசாற்றும் நீண்ட நற்செய்தியை கேட்போம். பாடுகளின் நேரம் என்பது இயேசு எவ்வகையில் அன்பில் மன்னிப்பில் துணிவோடு வாழ்கிறார் என்பதை காட்டுகின்ற நேரம். கெத்செமனி தோட்டத்தில் அவரை கைது செய்தார்கள். இயேசுவை கைது செய்வதிலிருந்து அவருடைய பாடுகளின் நேரம் தொடங்குகிறது. அவர் கைது செய்யப்பட்ட போது இயேசுவை காப்பாற்றுவதற்காக இயேசுவுடன் இருந்த ஒருவர் கைது செய்ய வந்தவரை தாக்கி அவருடைய காதை துண்டித்து வன்முறையில் பாடுகளை தொடங்க முயற்சித்தார். அப்போது வன்முறையில் ஈடுபட்ட தன் சீடரை நோக்கி இயேசு கூறிய வார்த்தைகள் இயேசுவின் வழிமுறையை, அவர் தனது பாடுகளை எப்படி வாழப்போகிறார் என்ற அவரது அன்பின் வழிமுறையை சுட்டி காட்டுகிறது. உன் வாளை உரையில் திரும்ப போடு, ஏனெனில் வாழை எடுப்போர் வாளால் அழிந்து போவார். அதாவது அவரது பாடுகள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற பாணியில் தனக்கு நடக்கும் அனைத்திற்கும் எதிர்வினையில் பதிலளிக்கப் போவதாக அமையப் போவதில்லை. அவர் எதிரியையும் மன்னிக்கும் புது வினையை ஆற்றப் போகிறார். பகையுள்ள இடத்தில் அன்பை விதைப்பதே அவர் பாடுகளை வாழும் பணி. அவர் எதிர்வினை ஆற்றுபவர் அல்ல, ஏனெனில் வினைக்கு எதிர்வினை, அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் வாளுக்கு வாழ் வன்முறைக்கு வன்முறை என்பது அழிவை மட்டுமே உருவாக்கும். அவர் புது வினை ஆற்றுபவர். தன்னை வெறுப்போரை அவர் வெறுக்கப் போவதில்லை. எங்கும் எவரிலும் எப்போதும் அவர் மன்னிப்பையும் அன்பையும் மட்டுமே விதைப்பவர். எதிர்வினை ஆற்றி தன்னை எதிர்த்து வரும் எவரையும் அவரால் நிர்மூலமாக்க கூடிய வல்லமை அவரிடம் உண்டு. எனவேதான் நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்று நினைத்தாயா? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படை பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே என்று வன்முறை காட்டிய தம் சீடருக்கு பதில் அளித்தார். எதிர்வினை ஆற்றும் வல்லமை இயேசுவிடம் இல்லாமல் இல்லை. அவரது வல்லமை கொண்டு அவர்களை தோற்கடிக்க முடியாதவர் அல்ல. ஆனால் அவர்களை தோற்கடிப்பது அல்ல அவரின் நோக்கம். பாடுகளின் வழி அவர் தனது அன்பை காட்டி அன்பின் வல்லமை மட்டுமே அனைவரையும் ஒன்று சேர்த்து வாழ்வை வழங்க முடியும், எல்லாரையும் வாழ வைக்க முடியும் என்பதே இயேசுவின் ஒரே நோக்கம், இயேசுவின் ஒரே வாழ்வின் வழி. அவரது பாடுகளின் நிகழ்ச்சியை அன்பின் நிகரில்லாத வல்லமை வெளிப்படும் நேரம் என்ற கோணத்தில் கேட்போம். அன்பின் வல்லமை நம்மில் பெருக வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்றைய முதல் 2 வாசகங்களும் இந்த இறை அன்பின் வல்லமையையே எடுத்து கூறுகின்றன. எதிர்வினை ஆற்றி நம்மிடம் உள்ள குறைகள், பாவங்கள், எதிர்மறைகளை தண்டிப்பவர் அல்ல இறைவன். மாறாக தனது தெய்வீக நிலையிலிருந்து இறங்கி வந்து நம்மோடு நம்மவராக வாழ்பவர், நம்மிடமுள்ள நலிந்த நிலையில் நம்மை ஊக்குவிப்பவர்.
நம்முடைய கடின இதயத்தை கனிய வைக்க நம்மிடம் பணி செய்கிறவர். நம்மிடம் உள்ள சிறப்பான இறை பண்புகளை வாழ வைக்க விருப்பம் கொண்டு நம்மை ஆற்றல் படுத்துவார். புனித வாரத்தை தொடங்கும் நாம் இயேசுவோடு பயணிப்போம். எதிர்வினை ஆற்றும் வலிமையில் அல்ல, மாறாக எளிமையில் பிறரை அன்பில் அரவணைத்து அவரோடு சேர்ந்து இறையரசின் அன்பின் அரசை அமைக்க வலிமை கேட்போம். புது வலிமையை ஆண்டவர் நமக்கு அருள்வார்.